பகுதிக்கு நம்ம எல்லாரும் இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை அழைத்து வந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். ஆண்டவருடைய வேதத்தின் நிழலிலே உட்கார்ந்து அவருடைய பிரசன்னத்திலே அமர்ந்து ஆண்டவர் சொல்லுகிறதான இந்த சத்தியங்கள், ஆண்டவர் எப்படி தேவனுடைய தாசர்கள் வாழ்க்கையில கிரியை செய்தார் அப்படின்றத நம்ம தியானிக்கிறது ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்கிறதான ஒரு பெரிய ஸ்லாக்கியம். எத்தனையோ பேருக்கு இந்த ஸ்லாக்கியம் இல்லாது இருக்கிறப்ப ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய பிரசன்னத்துல நம்ம அமர அமர பண்ணி நல்ல சத்தியத்தை மேய்ந்து கொள்ள ஆண்டவருடைய அந்த பிரசன்னத்தால் நிறைக்கப்பட, சமாதானத்தினால் நிரப்பப்பட ஆண்டவர் நம்மளை பயன்படுத்தி வருகிறபடியால் ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். ஆண்டவர் கிருபையாய் தொடர்ந்து நம்மோடு கூட இடைப்படட்டும். இந்த 4வது தினத்துல நம்ம அ சில அன்கம்ஃபர்டபிள் ஹேப்பனிங்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்லன்னா அன்பிளசன்ட் ஹேப்பனிங்ஸ்ன்னு சொல்லலாம். கசப்பான நிகழ்வுகள் தாவீதுடைய அந்த அரசாட்சியில நிகழ்ந்த கசப்பான சில நிகழ்வுகளை குறித்து நம்ம பார்க்க போறோம். குறிப்பா ஒரு 3 நிகழ்வுகள இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நேற்றைய தினத்துல நம்ம ஆண்டவர் தாவீதுக்கு பண்ணின அந்த உடன்படிக்கையும், பிசாசு தந்திரமாய் தாவீது வீட்ல ஒரு பட்டயத்த வைத்ததையும் நம்ம பார்த்தோம். அ அதனால தாவீதோட வீட்ல அ குடும்பத்துல ஒரு பெரிய பிரச்சனை. சில ஆண்டுகள் ஒரு பெரிய ஒரு பிளவாக அங்கே காணப்பட்டத நம்ம நேற்றைய தினத்துல நம்ம பார்த்தோம். இன்னைக்கு இன்னும் அவனுடைய அரசாட்சியில் நடந்த சில அ கசப்பான நிகழ்வுகளை குறித்து நம்ம தியானிக்க இருக்கிறோம். ஒரு 20வது அதிகாரத்திலிருந்து நான் எடுத்திருக்கிறேன். நீங்க 19 வரைக்குமே நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, தாவீது அ பனி 11வது அதிகாரத்துல பாவம் செய்றாப்ல. 11வது அதிகாரம். 12வது அதிகாரத்திலருந்து அந்த கான்சிக்வென்சஸ் 19வது அதிகாரம் வரைக்கும் ஆ சாமுவேல் உள்ள அந்த புத்தகத்துல நம்ம ரொம்ப விலாவரியா எழுதப்பட்டிருக்கும். இதே இது 1 நாளாகமம், 2 நாளாகமம் புத்தகத்த நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்டின்னா, 1 நாளாகமம், 2 நாளாகமமும் யூதா யூதா கோத்திரத்தின் ராஜாக்கள மட்டும் அப்படியே ட்ரேஸ் பண்றதான ஒரு புக்கு. நீங்க நல்லா புரிந்துக்கொள்ளணும். ஆ 1 சாமுவேல், 2 சாமுவேல்ல என்ன அப்படின்னா, தாவீத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணும். 1 சாமுவேல், 2 சாமுவேலும். இப்போ 1 ராஜாக்கள் புஸ்தகம், 2 ராஜாக்கள் புஸ்தகம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, சாலமோன் ராஜ்யத்திலிருந்து ஆரம்பிக்கும். சாலமோன் ராஜ்யத்திலிருந்து ஆரம்பித்து, சாலமோனுக்கு அப்புறம் 2 ராஜ்யமா பிளவுபடுகிறது. வட தேசம் ஒரு 10 அந்த கோத்திரங்கள் பிரிந்து போகிறது. தென் தேசம் 2 யூதேயா தேசம் பிரிந்து போகிறது. அப்ப நீங்க ராஜாக்கள் 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள வாசித்தீங்கன்னா, ஒரு பயங்கர கன்ஃப்யூஷனா வாசிக்கிற மாரி இருக்கும். ஏன் அப்டின்னா, கொஞ்ச நேரம் ராஜா யூதேயா ராஜாவுல யார் அரசாட்சி செஞ்சா அப்டின்னு இருக்கும். ஆ அதே காலகட்டத்துல அதுக்கப்புறம் இஸ்ரவேல் தேசத்துல யார் அரசாட்சி செஞ்சான்னு இருக்கும். அப்புறம் மாறி, 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 மாறி அப்டியே இருந்துகிட்டே இருக்கும். 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள் நம்ம தியானிக்கிறப்போ ஒரு 2 ட்ராக்ல நீங்க பார்த்தா தான் அத புரிந்து கொள்ள முடியும். ஆனா 1 நாளாகமம், 2 நாளாகமம் அநேக வேத வல்லுனர்கள் எஸ்றா காலங்கள்ல அது தொகுக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. அதாவது ஒன்லி தாவீதுனுடைய சிங்காசனம். தாவீதுனுடைய சிங்காசனத்த அப்படியே ட்ரேஸ் பண்ற புத்தகங்கள் தான் ஆ 1 நாளாகமம். அதாவது தாவீதுக்கு அப்புறம் சாலமோன், சாலமோனுக்கு அப்புறம் ஆ ரெகொபெயாம் அப்படியே வந்துகிட்டே இருக்கும். ஆசா, யோசபாத் அந்த யூதாவின் ராஜாக்கள மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி, அ அப்படியே எரேமியா காலத்து வரைக்கும், தானியேல் வரைக்கும் வர்ற மாரி இருக்கும். 1 நாளாகமம், 2 நாளாகமம். ஏன் இத நான் சொல்ல வர்றேன் அப்படின்னா, நாளாகமத்துல நீங்க இன்ட்ரஸ்டிங்கா நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, தாவீதினுடைய பாவங்கள் அங்க சொல்லப்பட்டிருக்காது. ஆனா அதே நேரத்துல அ எ சாமுவேலை தொகுத்தவர் ரொம்ப டீட்டெயில்டா ஒரு தேவனுடைய மனுஷனுடைய அம் விழுதலையும் விழுதலுக்கு பின்பாக நடக்கிற காரியங்கள் நெகட்டிவ் திங்ஸ், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அப்படியே மைன்யூட்டா எழுதி வைத்திருக்கிறார் ஆண்டவர். நம்ம அந்த பாயிண்ட்ட நம்ம நல்லா புரிந்து கொள்ளணும். பைபிள் இஸ் நாட் சிம்ப்ளி a பாசிட்டிவ் புக். வேதாகமம் ஏதோ ஒரு பாசிட்டிவா சில கருத்துக்களை சொல்லுகிறதான புத்தகம் கிடையாது. அது எல்லாவற்றையும் நுணுக்கங்கள் எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். ஏன் எழுதி வச்சிருக்கிறார் அப்படின்னா, நம்ம லைஃப்ல அத அப்ளை பண்ணணும்னு எழுதி வைத்திருக்கிறார். சோ, அதனால தான் 11வது அதிகாரத்துல நான் 10வது அதிகாரம் பீக் ஆஃப் த
கேரியர் அப்படின்னு சொன்னேன். 10 வரைக்கும் அந்த கிராஃப்ல நீங்க பார்த்தீங்கன்னா, 10வது அதிகாரம் வரைக்கும் அப்படியே தாவீதினுடைய சிகரத்தை அங்க தொடுவாப்ல. 7வது அதிகாரம் நீங்க மறக்கக்கூடாது. ஆண்டவர் தாவீதோடு பண்ணின உடன்படிக்கை 7வது அதிகாரம். 10வது அதிகாரம் சிகரம். 10வது அதிகாரத்திலிருந்து கீழ நோக்கி போகிறது. 11வது அதிகாரத்துல இருந்து கீழ நோக்கி போகிறது. கிட்டத்தட்ட 19வது அதிகாரம் வரைக்கும் அதுதான். இப்ப 20வது அதிகாரத்திலிருந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். 20வது அதிகாரத்துல இருந்து நம்ம 20 அடுத்து 4 அதிகாரங்கள் ரொம்ப முக்கியமான அதிகாரங்கள். சில முக்கியமான சத்தியங்கள். நார்மலா இத குறித்து நெறைய பேர் பிரசங்கம் பண்ண மாட்டாங்க. இந்த பகுதிகள்ல காணப்படுகிறத நீங்க எங்கேயும் நெறைய இடத்துல பிரசங்கத்துல நீங்க கேட்டிருக்கவே முடியாது. தாவீது உயர்த்தப்பட்டது இருக்கும், பத்சேபாள் இருக்கும். ஆ இல்லையா? அதுக்கப்புறம் உள்ள சம்பவங்கள் நெறைய நம்மளுக்கு இருக்காது. அதுல உள்ள 3 சம்பவங்கள நம்ம பார்க்க போறோம். 1வது சம்பவம் என்ன அப்டின்னா, சேபாவின் கலகம். 2 சாமுவேல் 20வது அதிகாரத்த நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இங்க கலகம் ஒண்ணு வருகிறது. என்ன கலகம் அப்டின்னா, அ ந இந்த கலகம்னா ரிபெலியன் உங்களுக்கு தெரியும் இல்லையா? லீடர்ஷிப் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாப்ல. அப்பொழுது பென்யமீன் மனுஷனான பிக்ரியின் குமாரனாகிய சேபா என்னும் பேருள்ள பேலியாளின் மகன் ஒருவன் தற்செயலாய் அங்கே இருந்தான். அவன் எக்காளம் ஊதி, எங்களுக்கும் தாவீதினிடத்தில் பங்கு இல்லை. ஈசாயின் குமாரனிடத்தில் எங்களுக்கு சுதந்திரம் இல்லை. இஸ்ரவேலே நீங்கள் அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு போய்விடுங்கள் என்றான். 2வது வசனம், முக்கியமான வசனம். அப்பொழுது இஸ்ரவேல் மனுஷர் எல்லாரும் தாவீதை விட்டு பின்வாங்கி, பிக்ரியின் குமாரனாகிய சேபாவை பின்பற்றி போனார்கள். ஜஸ்ட் லைக் தட் ஒருத்தன் சொன்ன உடனே எல்லாரும் தாவீத விட்டு போறாங்க. அதாவது நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும். ஆம், தாவீதுடைய பாவத்திற்கு அப்புறமே, அதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள், அப்சலோமின் கலகங்கள், இதுல எல்லாத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, டேவிட் இஸ் ஸ்லோலி லூசிங் த கிரிப் ஆன் த கிங்டம். தாவீது தன்னுடைய அரசாட்சியிலே இந்த ஆவிக்குரிய அதிகாரத்தை அவன் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டிருக்கிறான். ஜஸ்ட் லைக் தட் ஒருத்தன் சொன்ன உடனே அவன் பின்னாடி போறாங்க. இன்னும் நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, 2 சாமுவேல் அதுக்கு ஒரு அதிகாரத்துக்கு முன்னாடி அப்சலோமுடைய கலகம் முடியுது அப்பதான். 19 அதிகாரத்துல முடியுது. ராஜா எருசலேம் விட்டு ஓடி போறாரு. அப்சலோம பயந்து இப்ப திருப்பி அவர கூட்டிட்டு வர்றப்ப, இஸ்ரவேல் மனுஷருக்கும், யூதா மனுஷருக்கும் ஒரு வாக்குவாதம் உண்டாகுது. 10 கோத்திரத்தாருக்கும், யூதா கோத்திரத்தாருக்கும் ஒரு சின்ன இது ராஜா எங்களுடைய வம்சத்தார் அப்டின்னு சொல்லி அந்த செக்டேரியன் ரேசிசம் சொல்றாங்க இல்லையா? செக்டேரியன் வயலன்ஸ் அது உண்டாகிறது. அப்ப இந்த 20வது அதிகாரத்துல நீங்க வர்றப்போ, ஒரு சின்ன பிரச்சனை தாவீதை விட்டு போக பண்ணுது அப்டின்னா, த கிங்டம் ஹஸ் பிகம் டோட்டலி வீக்கெண்ட். ராஜ்யம் ஏற்கனவே பலவீனப்பட்டு தான் இருக்கிறது. அதுக்கப்புறம் சாலமோனுடைய நாட்கள்ல ஆண்டவர் கிருபையினால, ஆண்டவர் சமாதானத்தை குடுத்து, ஆண்டவர் செல்வ செழிப்ப குடுத்ததுனால, அங்கே நல்லா இணைந்திருக்கிறாங்க. எல்லாரும் இணைந்திருக்கிறாங்க. ஆனா கடைசில சாலமோன் ஆண்டவரை விட்டு விலகுறப்ப, ஆண்டவர் சொல்றார், "நான் பிரித்து உன் வேலைக்காரனுக்கு நான் அத குடுக்கப் போறேன். 10 கோத்திரங்கள பிரித்து நான் குடுத்துருவேன். தாசனாகிய தாவீதின் நிமித்தம் நான் உன்னுடைய குமாரன் யூதாயா தேசத்துக்கு மாத்திரம் ராஜாவா இருப்பான்னு" சொல்றார். சோ, அந்த பிரிவினைக்கு இங்கேயே விதைகள் அங்கே தூவப்பட்டுக் கொண்டே இருக்கிறத நம்ம அறிந்து கொள்ள முடியும். நம்ம வாழ்க்கையிலயும் சரி, இந்த ஆவிக்குரிய அதிகாரம்னு ஒண்ணு இருக்குது. என்ன அப்டின்னா, நம்ம லைஃப் ஸ்பீக்ஸ் மோர் தேன் அவர் வேர்ட்ஸ். அதுதான் யூ டெவலப் ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி. ஆவிக்குரிய அதிகாரங்கள் அப்பொழுதுதான் இப்ப நம்ம வீட்ல இருக்கிறோம். ஆ நம்ம ஜெபம் பண்றத நம்ம பிள்ளைங்க பார்க்குறாங்க. நம்ம நீதியா இருக்கிறத நம்ம சுத்தி உள்ளவங்க பார்க்குறாங்க. நம்ம பணத்துல உண்மையா இருக்கிறத நம்ம கூட இருக்கிறவங்க பார்க்குறாங்க. நம்முடைய பேச்சுல தட்டாமல் இருக்கிறது. எஸ்னா எஸ், நோனா நோன்னு இருக்கிறத பார்க்குறாங்க. இது எல்லாமே இட் வில் பில்ட் அ இம்ப்ரஷன் ஆஃப் அஸ். அந்த இம்ப்ரஷன பில்ட் பண்றதுக்காக நம்ம அப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம ஆண்டவரோடு கூட உள்ள உறவின் நிமித்தம் நம்ம அப்படி இருக்கிறோம். நீதியாகவும், உண்மையாகவும், நியாயமாகவும் நம்ம காணப்படுகிறப்ப, ஆண்டவர் அந்த இன்ஃப்ளூயன்ஸ அப்படியே கூட்டி கொண்டு கொடுத்துட்டே இருப்பார். ஆனா, அங்கே ஒரு சின்ன காம்ப்ரமைஸ், இங்க ஒரு சின்ன காம்ப்ரமைஸ்ன்றப்ப, ஒரு வேள கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கும். ஆனா நம்மளையும் அறியாம இந்த ஆவிக்குரிய அதிகாரங்கள நம்ம இழக்க நேரிடும். இந்த ஆவிக்குரிய அதிகாரத்த நம்ம ஆண்டவர்ட்ட
நம்ம ஆண்டவரே, இந்த உலகத்திற்கு உம்மை நான் பிரதிபலிக்கட்டும். லெட் மீ ஷோ டு த வேர்ல்ட் த்ரூ மை லைஃப். உம்மை என் மூலமாக அந்த உலகத்துக்கு காட்ட எனக்கு உதவி செய்யுங்க. இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தோடு கூட நம்ம காணப்படுவோம் என்று சொன்னால், நிச்சயமாக ஆண்டவர் நம்ம அவரைப் போல மாற்றி, அவர் நம்மை கொண்டு நெறைய ஜனங்கள ஆசீர்வதிக்கிறதுக்கு அவர் திட்டமுள்ள தேவனாய் இருக்கிறார். சோ, இப்ப நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, இவங்க பண்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருங்க. 6வது வசனத்துல, அப்பொழுது தாவீது அபிசாவை பார்த்து, "அப்சலோமை பார்க்கிலும் பிர்க்கிரியின் குமாரனாகிய சேபா, இப்பொழுது நமக்கு பொல்லாப்பு செய்வான்." ஏன்னா, இப்ப தான் ஒரு கலகம் முடிஞ்சிருக்கு. அப்சலோமுடைய கலகம் இப்ப தான் முடிஞ்சிருக்கு. அதுக்குள்ள சேபாவோட இன்னொரு கலகம் ஆரம்பிச்சிருச்சு. அதனால உடனே அவன பின்தொடர்ந்து போங்கன்னு சொல்லி, ஆ தன்னுடைய போர்ச்சேவகங்கள அனுப்புறார். இப்ப அங்கே வந்து நம்ம யோவாப் என்ன பண்றாப்ல அப்டின்னா, சேபா வந்து ஒரு ஊர் பட்டணத்துல போய் அவன் வந்து ஒளிஞ்சிருக்கிறான். அந்த பட்டணத்த முற்றுகையிடுறான். அங்க என்ன நடக்குது அப்டின்னா, அந்த ஒரு விமன் பாருங்க, வெரி இன்ட்ரஸ்டிங் கேரக்டர். அதான் வசனத்துல அப்படிதான் இருக்கு. 16வது வசனத்துல, அப்பொழுது புத்தியுள்ள ஒரு ஸ்திரீ பட்டணத்திலிருந்து சத்தமிட்டு, "கேளுங்கள், கேளுங்கள், நான் யோவாபோடே பேச வேண்டும். அவரை இங்கே கிட்ட வரச் சொல்லுங்கள்" என்றாள். அதாவது யோவாப் வந்து சேபாவ டார்கெட் பண்ணி வர்றான். அவன் தான் கலகம் பண்றான். அவன் நிமித்தம் வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் சிதற பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு விரோதமா யுத்தம் பண்றதுக்கு வர்றான். இவன் பட்டணத்துல போய் வந்து அரணிப்பான பட்டணத்துல இருந்துக்கிறான். சேஃபா ஒரு இடத்துல இருக்கிறான். அந்த உள்ளக்க அந்த பட்டணத்த வந்து அடிச்சு உடைக்கணும். யோவாப் சேனைகளோடு போறான். முழு சேனையோட போயிருக்கிறாங்க. புத்தியுள்ள ஸ்திரீ எப்படி ஆக்ட் பண்றா பாருங்க. ஃபர்ஸ்ட் அந்த குவாலிட்டி நீங்க பார்த்தீங்கன்னா, ஷி டேக்ஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அந்த இடத்துல ஒரு எல்டர் இல்லையா? ஒரு ஜென்ட்ஸ் இல்லையா? ஷி ஃபோர்ஸீஸ் டிசாஸ்டர். அவ வந்து அந்த புத்தியுள்ள ஸ்திரீ என்ன பண்றா அப்டின்னா, ஆ அந்த அழிவை முன்னாகவே பார்க்கிறாள். ஃபோர்ஸி முன்னாகவே பார்க்கிறா. அதான் இன்சைட் அப்டின்றோம் இங்கிலீஷ்ல. யூ ஹேட் அன் இன்சைட். யூ ஹேவ் அன் இன்சைட். ஆண்டவர் சில நேரங்கள்ல நம்மளுக்கு ஒரு இன்சைட்ட குடுப்பார். 10 வருஷம் கழிச்சு என்ன நடக்க போகுது அப்டின்றத காமிப்பார். 5 வருஷத்துக்கு முன்னாடி காமிப்பார். என்ன நடக்க போது, இந்த ரோட்ல இந்த 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 ஃபேமிலி இந்த ரோட் எடுத்திருக்கிறாங்க, இந்த ரோடு எடுத்திருக்கிறாங்க. ஏதோ ஒண்ணு அப்படின்னு ஸ்பிரிச்சுவல் இன்சைட். இட்ஸ் நாட் a லாஜிக்கல் இன்சைட். லாஜிக்கலா யோசிக்கிறது கிடையாது. ஆண்டவருடைய கிருபா வரங்கள் சில சமயம் நம்மள்ட்ட கிரியை செய்யறப்ப, அது எப்படி இருக்கும்னா, ஒரு இரிட்டேஷன குடுக்கும். ஏதோ அந்த கப்பிள் தப்பா போற மாரி இருக்குது. ஏதோ அந்த ஃபேமிலில ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கிற மாரி இருக்குது. ஏதோ அந்த தங்கச்சியோட வாழ்க்கையில ஒரு சிக்கல் இருக்கிற மாரி இருக்குது. ஏதோ அந்த குமாரனோட வாழ்க்கையில ஒரு பிரச்சனை இருக்கிற மாரி இருக்குதுன்னு சொல்லி, ஆவியில ஆண்டவர் நம்மளை கொந்தளிக்க பண்ணுவார். சமாதானத்தை கெடுத்து போடுவார். என்ன பிரதர், ஆண்டவர் சமாதானத்தை குடுப்பாருன்னு சொல்லி சொன்னீங்க. மொத 2 நாள். இப்ப ஆண்டவர் சமாதானத்த கெடுப்பாருன்னு சொல்றீங்க. When God wants to push us through some action, ஆண்டவர் நம்மை கொண்டு ஏதோ ஒரு நபருக்கு நேராக நம்மை நடத்தணும்னு நினைக்கிறப்ப, ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறப்ப, இந்த இன்ஸ்பிரேஷன குடுப்பார் பாருங்க. இத நெறைய பேர் லைட்டா எடுத்துருவாங்க. லைட்டா எடுத்துருவாங்க. இன்ஸ்பிரேஷன்ஸ், இன்சைட், ஃபோர்சைட் ஆங்கிலத்துல நெறைய வார்த்தைகள் உண்டு. உணர்வு. நாம அத தமிழ்ல ரொம்ப வீக்கா சில சமயம் சொல்லுவோம். எனக்கு மனசுல தோணுச்சு அப்டின்போம். மனசுலலாம் ஒண்ணும் தோணல. ஆவியானவர் ஏவுகிறார். ஆவியானவரோட நடக்க, நடக்க அவரோட எமோஷன்ஸ் நம்மளுக்கு வந்துகிட்டு இருக்கும். ஆண்டவர் இரிட்டேட் ஆனா நம்மளுக்கும் இரிட்டேஷன் ஆகும். ஆண்டவர் கோவப்பட்டா நம்மளுக்கும் கோபம் வரும். அப்ப அந்த ஃபோர்சைட்ல வி ஹேவ் டு ப்ரே அண்ட் ஆக்ட். ஆண்டவரே, இந்த அனுபவம் நிச்சயமா உங்களுக்கு இருக்கும். நான் விசுவாசிக்கிறேன். திடீர்னு யாரோ ஒரு ஞாபகம் ஆண்டவர் ஞாபகப்படுத்துவார். சொப்பனத்துல ஃபேஸ ஞாபகப்படுத்துவார். சும்மா அப்படியே இருந்துட்டு தூங்கிரக்கூடாது. நல்லா ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, எதுக்கு இந்த இந்த நபர ஞாபகப்படுத்துகிறீர்ன்னு சொல்லி ஒரு நல்லா ஜெபம் பண்ணிட்டு, நீ ஃபோன் பண்ணி ஒரு சும்மா ஒரு ட்ரை பண்ணி பார்க்கணும். தப்பு கிடையாது. ஸ்பெசிஃபிக்கான ரெவலேஷன் இல்ல. ஆனா ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்குன்னா, யூ ஆக்ட் ஆன் த இன்ஸ்பிரேஷன் இன் அ வெரி சிம்பிள் ஃபெய்த் ஸ்டெப்ஸ். ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்குது.
ஆனா, அந்த ஒரு சிறு ஒரு ஒரு நடத்துதல். என்னமோ தோணுது. அதனால உடனே ஆண்டவன் என்னை வெளிப்படுத்தினார். அப்படி இப்படின்னு டாம், டூம்ன்ட்டு பெரிய ஆவிக்குரிய பாஷைலாம் பேசாதீங்க. சிம்பிளா ஃபோன் பண்ணி, "அ எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? எவ்ரிதிங் ஆல் ரைட்" அப்படின்னு சில பேர் அப்பவே வந்து சொல்லலாம். அந்த அந்த ஒரு ஏதோ ஒண்ணு இருக்கும். இல்லையா? அப்படி இல்ல அப்படின்னா, ஆண்டவர் உங்களுக்கு ஜெபம் பண்ணி, ஆ இப்ப சப்போஸிங் நெகட்டிவா நீங்க பார்க்குறீங்கன்னு வச்சுக்கங்களேன். நெகட்டிவா நம்ம ஒரு இன்ஸ்பிரேஷன் வருது. ஒரு பயம் வருது. ஒருத்தரை குறித்து பயம் வருது. ஒரு சில பேர் வந்து பலவீனப்படுற மாதிரி சில பேரு வந்து நம்மளுக்கு ஒரு உணர்வு இருக்கலாம். ஒரு சொப்பனம் வரலாம். இல்லை என்று சொன்னால் ஒரு ஆக்சிடென்ட்ல என்னமோ ஆகுற மாரி இருக்கலாம். உடனே பயப்படக்கூடாது. நம்ம ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவரே பாதுகாப்புக்காக ஜெபம். ஜஸ்ட் ஒரு ஃபோன் பண்ணி நான் அது மாரி பார்த்தேன் அப்படிலாம் சொல்லாம, நீங்க நல்லா பிரேயர்ஃபுல்லா இருங்க. நல்ல ஃபேமிலிக்கு நல்ல பவுண்டரி நல்ல பாதுகாப்புக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. அந்த ஃபோர்சைட் வேணும். புத்தியுள்ள ஒரு ஸ்திரீ. ஒரே ஒரு நபர் அன்னைக்கு அந்த பட்டணத்தை அழிவை வந்து காப்பாத்துகிற ஒரு நபரா இருக்கிறார். ஒன் பெர்சன் கேன் சேவ் an என்டையர் சிட்டி. அப்ப என்ன சொல்றார் பாருங்க. அவளுக்கு சமீபமாய் அவன் அவளுக்கு சமீபத்தில் வந்தபோது அந்த ஸ்திரீ, "நீர்தானா யோவாப்?" என்று கேட்டாள். என்ன ஒரு போல்ட் அசர்ஷன் பாருங்களேன். இல்லையா? "நீதான் யோவாபா? தாவீதினுடைய சேனை தளபதின்னு சொல்லி நாங்கல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆர் யூ தட் ஜோவப்?" அவன் நான் தான் என்றான். அப்பொழுது அவள் அவனைப் பார்த்து உமது அடியாளின் வார்த்தைகளைக் கேளும் என்றான். அவன் கேட்கிறேன் என்றான். போல்ட் அசர்ஷன். நான் உன்ட்ட ஒரு சின்ன வார்த்தை சொல்லட்டுமா? எனக்கு ஒரு 5 மினிட்ஸ் நீங்க தர முடியுமா? என்ன தப்பா நெனச்சுருவாங்களோ, அப்படி நெனச்சுருவாங்களோ, இப்படி நெனச்சுருவாங்களோ, இதெல்லாம் இமேஜ் ப்ராப்ளம்ன்றத நீங்க மறந்து போகாதீங்க. We have all developed several false image complexes. நம்மளுடைய வாழ்க்கையில தவறான இமேஜ் காம்ப்ளெக்ஸஸ் நெறைய இருக்கும். யாராச்சும் தப்பா நெனச்சுருவாங்களோ என்ன அர்த்தம்? என்னைய அவங்க கரெக்ட்டா நெனைக்கணும்னு அர்த்தம். நான் ஒரு இம்ப்ரஷன் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன். அந்த இம்ப்ரஷன நான் மெயின்டெயின் பண்ணணும்னு நெனைக்கிறேன். எதுக்கு அது? ஆண்டவர் என்னை குறித்து என்ன நினைக்கிறார்? ஐ அம் காட்ஸ் சைல்ட். ஐ அம் காட்ஸ் சர்வன்ட். ஐ அம் காட்ஸ் ஸ்லேவ் அண்ட் சோல்ஜர். ஆண்டவரும் என்னைக்கு ஒரு அடையாளத்த குடுத்து வச்சிருக்கிறார் சார். அவங்க என்னை பத்தி என்ன நெனச்சா எனக்கு என்ன? நெறைய நம்ம வாழ்க்கையில ஊழியங்களை ஆண்டவர் பயன்படுத்தாம அத முட்டுக்கட்ட போடுறது வந்து நம்முடைய செல்ஃப் இமேஜ், ராங் செல்ஃப் இமேஜ். ஆண்டவர் இப்படிப்பட்ட அந்த செதில்களில் நம் வாழ்க்கையிலும் சரி, நம்மளுடைய அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து இன்னைக்கு விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அவங்க தப்பா எடுத்துருவாங்க, இவங்க தப்பா எடுத்துருவாங்க. அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே செய்யாம சேஃபா இருந்து வாழ்க்கைய முடிக்கிறதுல யாருக்கு என்ன லாபம்? பார்க்கிறேன். இந்த புத்தியுள்ள ஒரு ஸ்திரீ. பேர் சொல்லப்படாத அந்த ஸ்திரீ. அருமையான அந்த போல்ட் ஸ்டெப். ஆர் யூ ஜோ? நீதான் ஜோவா? என் கூட கொஞ்சம் நான் பேசலாமா? அப்பொழுது அவள், பூர்வ காலத்து ஜனங்கள் ஆபேலை விசாரித்த வழக்கு தீரும் என்பார்கள். ஒரு ஒரு டிப்ளோமேட்டிக்கா பேசுறா. 19 வசனம். இஸ்ரவேலிலே நான் சமாதானம் உண்மையுள்ளவனா இருக்கையில், நீர் இஸ்ரவேலிலே தாய் பட்டணமாய் இருக்கிறதை நிர்மூலமாக்க பார்க்கிறீரோ? நீர் கர்த்தருடைய சுதந்திரத்தை விழுங்க வேண்டியது என்ன? என்றார். ரொம்ப தெளிவா பேசுறா. நீ ஏன் இந்த பட்டணத்த அழிக்கணும்னு நினைக்கிற? அப்படின்னு. யோவாப் பிரதியுத்தரமாக, விழுங்க வேண்டும், அழிக்க வேண்டும் என்கிற ஆசை எனக்கு வெகு தூரமாய் இருப்பதாக. காரியம் அப்படி அல்ல. பிக்ரியின் குமாரனாகிய சேபா என்னும் பெயருள்ள எப்பிராயீம் பர்வதத்தானாகிய ஒரு மனுஷன் ராஜாவாகிய தாவீதுக்கு விரோதமாய் தன் கையை ஓங்கினான். அவனை மாத்திரம் ஒப்புக் கொடுங்கள். அப்பொழுது பட்டணத்தை விட்டு போவேன் என்று. அப்பொழுது அந்த ஸ்திரீ யோவாபை பார்த்து, இதோ அவன் தலை மதில் மேல் இருந்து உம்மிடத்தில் போடப்படும் என்று சொல்லி, எவ்வளவு சொல்றா பாருங்க. அவன் தலைய நான் கீழ போடுறேன் அப்படின்ட்டு 22வது வசனம். ஸ்டில் அகைன் அவள் ஜனத்திடத்தில் போய் புத்தியாய் பேசினதினால் டாக்டிக்கலா பேசுறா. வாட் அ பியூட்டிஃபுல் கேரக்டர் திஸ் விமன். இந்த அருமையான பெண் எவ்வளவு அருமையான ஒரு கேரக்டர் பாருங்க. ஃபர்ஸ்ட் திங்
பட்டணத்துக்காக பாரம் கொள்ளுகிறார். 2வது போல்டா ஸ்டெப் எடுக்கிறார். யாருக்காகவும் எதிர்பார்க்கல. 3வது பிராக்டிகலா பேசுறா. 4வது ஷி கீப்ஸ் த ப்ராமிஸ். சொல்லுகிறதை அவள் அங்கே செய்து முடிக்கிறார். புத்தியுள்ள ஸ்திரியை குறித்து 2 சாமுவேல் 20வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்ப அந்த சேபாவின் கலகம் வந்து ஒண்ணும் இல்லாம போயிருந்த ஒரு புத்தியுள்ள ஸ்திரீயினால அந்த பேலியாளின் மகன் புத்தி இல்லாத சேபா அவளால உண்டான ஒரு கலகம் அங்கே நின்று போகிறது. இன்னொரு சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். 2 சாமுவேல் 20வது அதிகாரம் 9வது வசனத்துல யோவாப் அமாசாவை வந்து கொலை செய்யறான். நல்லா ஞாபகம் இருக்கான்னு தெரியல. யோவாப் வந்து 2 சாமுவேல் 20வது அதிகாரம் முதல் 2 அதிகாரங்கள நம்ம பார்க்கிறப்ப அப்னேரை கொலை செய்வான். அப்னேர் வந்து சவுலோட படை தளபதி. இங்க அமாசாவை கொலை செய்றான். அதையுமே எப்படி கொலை செய்றான்? 2 கொலையுமே வந்து ஒரு வஞ்சகத்துல செய்றான். எ இரு 20 9, 10 பார்த்தீங்கன்னா, அப்பொழுது யோவாப் அமாசாவை பார்த்து, "என் சகோதரனே சுகமாயிருக்கிறாயா?" என்று சொல்லி, அமாசாவை முத்தம் செய்யும்படி தன் வலது கையினால் அவன் தாடியை பிடித்து, தன் கையில் இருக்கிற பட்டயத்திற்கு அமாசா எச்சரிக்கையாயிராதபோது, யோவாப் அவன் குடல்கள் தரையிலே சரிந்து போகத்தக்கதாய், அதினாலே வயிற்றிலே ஒரே குத்தாக குத்தினான். அவன் செத்துப் போனான். சில சமயங்கள்ல பிசாசாகிய சத்துரு இப்படிதான் கிரியை செய்யறான் பாருங்க. என் சகோதரனே சுகமாயிருக்கிறாயா? பிசாசோட ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்குன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு என்ன சொல்ல, ஒரு சாஃப்ட் கார்னர்டா இருக்குது. ஒரு ஃபால்ஸ் கம்ஃபோர்ட் குடுக்கிற ஒரு நபரா, தவறான ஆறுதல் குடுக்கிற நபராக அவன் என்ட்ரி ஆகுறான் நம்ம லைஃப்ல. உனக்கு யாருமே இல்ல பாரு. நான் இருக்கிறேன் பாருன்னு சொல்லி தேவையில்லாத ஒரு எமோஷனல் வேஸ்ட் பக்கெட்டா சில பேர் வந்து இருப்பாங்க. சும்மா இவங்க கஷ்டத்த அவங்களுக்கு சொல்லி கொட்டுவாங்க. அவங்க கஷ்டத்த இவங்க சொல்லி கொட்டுவாங்க. சரி, ஓகே எமோஷனல் அவுட்லெட் இஸ் நவ் அண்ட் தென் இட்ஸ் ஃபைன். பட் எப்ப பார்த்தாலும் ஆண்டவரிடத்துல நெருங்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். டோன்ட் ஃபால் ஃபார் இட். என்னை யாரும் புரிந்து கொள்றதுக்கே இல்ல. நான் தனிமையாக இருக்கிறேன். இப்படிப்பட்ட செல்ஃப் பிட்டில நீங்க வேலோ பண்ணிராதீங்க. செல்ஃப் பிட்டி சேட்டனிக். சுய பரிதாபம் பிசாசினிடத்தில் இருந்து வருகிறது. எவ்வளவோ கஷ்டப்படுறவங்க இந்த உலகத்துல இருக்கிறாங்க. அவங்கள பார்க்கிலும் ஆண்டவர் என்னை நன்றாக வைத்திருக்கிறார். எவ்வளவோ குடும்பத்துல பிரச்சனை உள்ளவங்க இருக்கிறாங்க. எவ்வளவோ பிள்ளைங்களை இழந்தவங்க இருக்கிறாங்க. நடு ரோட்ல இருக்கிறவங்க இருக்கிறாங்க. எதிர்காலமே இல்லாம இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அதையெல்லாம் பார்க்காது. என்னுடைய கஷ்டம் தான் எனக்கு பெருசா தெரியிற ஒரு காம்ப்ளெக்ஸ். இன்னைக்கு நெறைய பேர நான் பார்க்கிறேன். பைபிள் படிப்பாங்க, பிரசங்கம் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. பட் வாலோவிங் இன் செல்ஃப் பிட்டி. இந்த செல்ஃப் பிட்டி நெறைய ஊழியர்கள் விழுந்து போறதுக்கு ஒரு பெரிய காரணமா இருக்கிறது அப்படிதான். ஊழியத்திலே அப்படி வருவான் பிசாசு. அப்படியே வந்து, "ஜேசன், நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிற. நீ எவ்வளவு இது பண்ணி உழைக்கிற. என் சகோதரனே சுகமா இருக்கிறாயா?" என்று சொல்லி அமாசாவை முத்தம் செய்யறதுக்கு பக்கத்துல வர்றான். He comes closer. He comes closer. Beware of people who comes closer on wrong pretexts. தவறான நோக்கத்தோடு நம்மிடத்துல யார் நெருங்கணும்? நம்மளுக்கு தேவையில்லைன்னு நான் சொல்றேன். Close relationships. Beware of close relationship. Have ministerial relationship. ஊழியத்திற்கான ஆண்டவர் என்னை அவர்களை கொண்டு ஆசீர்வதிக்கிறார். That's it. It's all. Full stop. இதை விட்டு என்னுடைய எமோஷனல் ரிலேஷன்ஷிப் என்னை புரிந்து கொள்றதுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லி எமோஷனல் வல்னரபிளா இருக்கிற ஒரு சந்ததி, இதுக்கு வயது குறைந்தவரா இருந்தாலும் சரி, வயது கூடினரா இருந்தாலும் சரிதான். ஆண்டவர் நம்ம எமோஷன்ஸ் அவரால திருப்திப்படுத்தணும். அவரோட பிரசன்னத்தால நிறைந்து காணப்படணும். ஒரு நெருக்கத்துல உடனே போன் அடிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, யூ ஆர் ஹைலி வல்னரபிள். ஒரு பிரச்சனையில யார்ட்டயாச்சும் சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா, யூ ஆர் ஹைலி வல்னரபிள். சொல்றது தப்பில்லன்னு நான் சொல்ல வரல. ஃபர்ஸ்ட் நீங்க ஆண்டவர்ட்ட சொல்லணும். அதுக்கப்புறம் பிரேயர் பாயிண்ட்க்காக உங்க பிரேயர் சர்க்கிள்ல கண்டிப்பா சொல்றதுல தப்பே கிடையாது. ஏன்னா சில நேரங்கள்ல ரொம்ப நெருக்கமான சூழ்நிலையில நம்மளுக்கு பிரேயர் ஃபோர்ஸ் வந்து நல்லா தேவை இருக்கும்.
எமோஷனல் சப்போர்ட்டுக்காக இல்ல. பிரேயர் சப்போர்ட்காக. எமோஷனல் சப்போர்ட் ஆண்டவர் தான் குடுக்க முடியும். நம்ம யாருக்கும் எமோஷனல் சப்போர்ட் குடுக்கக் கூடாது. அப்படின்றத நீங்க மறந்து போகக்கூடாது. We can never be always available for all. நம்ம ஓன் பிள்ளைங்களா கூட இருக்கலாம். அவங்க நம்ம எமோஷனலா சப்போர்ட் ஆயிட்டாங்க. நம்மள அப்படியே இது பண்ணிட்டாங்க. கல்யாணம் ஆன பிறகும் ஃபோன் இங்க தான் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா எமோஷனல் சப்போர்ட் இங்க தான் போயிட்டே இருக்குது. சரியாக வளர்க்கிறதுக்கு ஆண்டவர் பிள்ளைகளை வளர்க்கிறதுக்கு கிருபைகளை கொடுக்கட்டும். எமோஷனலா ஸ்ட்ராங்கா வளர்க்கணும். "இதுக்கெல்லாமா போய் அழுதுட்டு இருப்ப?" அப்படின்னு சொல்றதுக்கான வாய் வரணும். "அப்படியாப்பா, அப்படியாப்பா, சுகமா இருக்கிறியாப்பா?" இப்படியே நம்ம போக முடியாது தேவனுடைய ஜனமே. யோவாப் அமாசாவை இங்கே கொலை செய்து போடுகிறார். கொலை செய்து போடுகிறார். வித் சப்டிலா ஒரு தந்திரமாய் அவன் கொலை செய்து செத்தே போறான். இதனால என்ன நடக்குது பாருங்க. தாவீது சாலமோன்ட்ட கடைசியா சொல்லிட்டு போறான். 1 ராஜாக்கள்ட்ட நான் போயிட்டேன். செருயாவின் குமாரனாகிய யோவாப் தாவீது சாகுறதுக்கு முன்னாடி சாலமோன்ட்ட என்ன சொல்றான் பாருங்க. செருயாவின் குமாரனாகிய யோவாப் இஸ்ரவேலின் 2 சேனாதிபதிகளாகிய நேரின் குமாரன் அப்னேருக்கும், எத்தேரின் குமாரன் அமாசாவுக்கும் செய்த காரியத்தினால் எனக்கு செய்த குற்றத்தை நீ அறிந்திருக்கிறாயே. ஏன்னா இந்த 2 கொலையும் தாவீதுக்கு தெரியாம அவனா பண்ணான். தாவீது அவன தட்டி கேட்கவே இல்ல. அவன் காலகட்டத்துல ஏன்னா அவன் சேனை தளபதியா இருக்கிறவங்க தட்டி கேட்கவே இல்ல. ஆனா நீங்க என்னை பார்த்தீங்க அப்டின்னா, அவன் இந்த 18வது அதிகாரத்துல 19வது அதிகாரத்துல அவன் அமாசாவை நோக்கி, "நீ என் எலும்பும் என் மாம்சமும் அல்லவா? நீ யோவாபுக்கு பதிலாக என்னாலும் எனக்கு முன்பாக தலைவனாய் இராவிட்டால் தேவன் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்று சொல்லச் சொன்னார்." 19வது அதிகாரத்துல டேவிட்க்கு யோவாப கமாண்டர் இருந்து தூக்கிடணும்னு முடிவு பண்ணான். ஏன்னா அப்சலோம் அவன கொன்னுட்டான். அதுவும் சொன்னான். என் பிள்ளையாண்டான் மேல நீ ரொம்ப சாஃப்ட்டா இருக்கணும்னு சொல்லி சொல்லி தான் அனுப்புனான். பட் யோவாப் மெர்சிலெஸ்லி ஹி கில்ட். அதனால 19 அதிகாரத்துல தாவீது ஹி டிசைடட் என்ன டிசைட் பண்ணிட்டான், படைத்தளபதில இருந்து தூக்கிரணும் அப்படின்னு சொல்லி அவன் முடிவு பண்ணான். இதை அறிந்த யோவாப், யார நீ ஆக்கப் போற? அமாவாசை தானே நீ ஆக்கப் போற. அமாசாவ நான் ஒண்ணும் இல்லாம ஆக்கிருவேன். ஒண்ணும் இல்லாம ஆக்கிருவேன். அதனால தாவீது கடைசியா அவன் கண்ட்ரோல் பண்ண முடியாட்டியும் கடைசியா அவன் சொல்லிட்டு போறான். செருயாவின் குமாரனை சாலமோன்ட்ட சொன்னது செருயாவின் குமாரனாகிய யோவாப் இஸ்ரவேலின் 2 சேனாதிபதிகளாகிய நேரின் குமாரன் அப்னேருக்கும், ஏத்தேரின் குமாரன் அமாசாவுக்கும் செய்த காரியத்தினால் எனக்கு செய்த குற்றத்தை நீ அறிந்திருக்கிறாயே. அவன் அவர்களைக் கொன்று சமாதான காலத்திலே யுத்த காலத்து இரத்தத்தை சிந்தி, யுத்த காலத்து இரத்தத்தை தன் அறையிலுள்ள கச்சையிலும், தன் கால்களிலும் இருந்த பாதரட்சியிலும் வடிய விட்டானே. ஆகையால் உன் யுக்தியின்படியே நீ செய்து, அவனுடைய நரையுயிர் சமாதானமாய் பாதாளத்தில் இறங்க ஒட்டாதிரு. சென்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ். தாவீது என்ன சொல்றான்? சாகுறப்ப சமாதானமா சாகக்கூடாது அப்படின்னு சொல்றான். ஏன் அப்படின்னா, ஹி டிட் இன் ஹிஸ் லைஃப் டைம். மிச்சதெல்லாம் ஓகே. ஹி வாஸ் ஃபெய்த்ஃபுல் டூ டேவிட். தாவீதுக்கு உண்மையா இருந்தான். நன்மையா பணியாற்றினான். ராஜாவாகிறதுக்கெல்லாம் ஆசைப்படல. இந்த 2 தேவையில்லாத அதாவது கிரேட் லீடர்ஸ், கமாண்டர்ஸ் அவனுடைய சேஃப்டிக்காக, செக்யூரிட்டிக்காக இந்த யோவாபின் ஆவி. யோவாபின் ஆவின்னா ஒரு பெரிய நீங்க டாக்டர்னலா எடுத்துறாதீங்க. யோவாப்ட கிரியை செஞ்ச அந்த ஆவி, இன்னைக்கு நம்ம எல்லா இடத்துலயும் கிரியை செய்றத நம்ம பார்க்க முடியும். எனக்கு ஈக்குவலன்ட்டா அவன் வந்துருவான். உடனே அடிச்சு தூக்கிரணும். இல்லையா? ஊழியத்திலே நம்ம அத பார்க்க முடியும். ஐயோ! அவங்க எழும்பி வர்றாங்க. நல்லா வர்றாங்க. ஷைன் ஆயி வர்றாங்க. உற்சாகப்படுத்துறத விட்டுட்டு, எனக்கு ஈக்குவலா வந்துருவானோ? என்ன நான் இருக்கிற இடத்த பிடிச்சிருவானோ? அவங்கள இது பண்ணிருவாங்களோ? அப்படின்னு சொல்லி அப்படியே அடித்து தூக்குறதான அந்த யோவாப்ட்ட கிரியை செய்த அதே ஆவி இன்னைக்கும் தேவனுடைய ராஜ்யத்திலும், சபையிலும், குடும்பத்திலும் கிரியை செய்றத நம்ம பார்க்கிறோம். ஃபேமிலில இன்செக்யூர்டா சில பேர் ஃபீல் பண்ணுவாங்க. ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்குள்ள இன்செக்யூர்டா ஃபீல் பண்ணுவாங்க. மேரேஜ் ஆன உடனே மதர்ஸ் பிள்ளைங்க எஸ்பெஷலி ஒரே பையன் இருக்கிற பேரண்ட்ஸ் வச்சிருக்கிறவங்க ரொம்ப இன்செக்யூர்டா இருக்கிறத நான் பார்க்கிறேன். ஒய்ஃப் சொல்றதெல்லாம் அப்படியே போயிருவாளோ! அப்படியே இது பண்ணிருவாளோ! அப்படின்னு ஒரு இன்செக்யூரிட்டி இல்லையா? சோ இந்த இந்த மாரி பல வகையான அதாவது
நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். யார் எப்படி இருந்தா என்ன? சி எனக்கு ஆண்டவர் இருந்தா போதும். இதான் அந்த 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 இன்செக்யூரிட்டில இருந்து நீங்க விடுதலை பண்ணணும்னா, அந்த பேஸ் பாயிண்ட்க்கு நீங்க வந்துரணும். எல்லாரும் நாம சொல்றதெல்லாம் கேட்க மாட்டாங்க. எல்லாரும் மனுஷங்க மனுஷங்க தான். ஓவரா சொந்தம் கொண்டாடுறப்ப தான் பிரச்சனை வருது பாருங்க. அது என் பிள்ளை, என் மருமக, என் மருமக, என்னுடைய இவங்க, அவங்க, இவங்க அப்படின்ட்டு. ஓகே, ஓகே. சோ அதனால என்ன பிரதர் உறவெல்லாம் கொண்டாடக்கூடாதுன்னு சொல்றீங்களா? செரிஷ் பண்ணுங்க. அந்த டிஸ்டன்ஸ கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணுங்க. டூ குளோஸ் இஸ் ஆல்வேஸ் டூ டேஞ்சரஸ். ஏன்னா நெறைய எதிர்பார்ப்புகள் வந்துரும். அது உங்களாலயும் நீங்க பூர்த்தி பண்ண முடியாது. அவங்களும் உங்களுக்கு பூர்த்தி செய்யவும் முடியாது. ஆண்டவர் தான் என்னை வந்து பாதுகாக்கிற தேவன். அவருடைய கரத்துல நான் சேஃபா இருக்கிறேன். ஐ வில் பி சேஃப் அப்படின்ற அந்த சேஃப்டினஸ் வேணும். இன்செக்யூரிட்டி வந்தா பிசாசுக்கு அது ஒரு இடம்ன்றத மறந்துறாதீங்க. செல்ஃப் பிட்டி நான் ஏற்கனவே இன்னைக்கு சொன்னேன். செல்ஃப் பிட்டியும் பிசாசு உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கை மூலமா கிரியேட் செய்றதுக்கு ஒரு சின்ன கேப். அதனால அவன் வந்து நம்மள வந்து ஆக்கிரமிக்கலாம் முடியாது. பட் அதன் மூலமாக அவன் நம்ம வாழ்க்கையில ஒரு ஒரு என்ன சொல்ல, ஒரு கேப் இருக்கும். அவன் ஏதாச்சும் நோண்டுவான். அத வச்சு நம்மளுக்கு ஒரு எரிச்சல குடுப்பான். ஒரு பேக் பெயின குடுப்பான். ஒரு தலைவலிய குடுப்பான். ஒரு தூக்கமின்மைய குடுப்பான். சமாதானத்த இழக்க செய்வான். எதுக்கு சார் இவ்ளோ பிரச்சனை? கம் ஆன் லெட்ஸ் ஸ்டே ஃப்ரீ இல்லையா? அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள். ஆண்டவர் நான் அடிக்கடி இந்த வசனத்தை எனக்கு சமீப காலத்துல ஞாபகப்படுத்தினார். ஏன்ட்ட நீ உட்கார். நான் யாருன்னு நீ புரிந்துக்கோ. இன்னும் நீ நெறைய புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு ஜேசன். எனக்காக நீ நெறைய செய்ற. செய்யணும்னு நினைக்கிற. அது நான் தப்புன்னு சொல்லல. பட் யூ ஷுட் நோ மீ. யூ ஹேவ் டு நோ மீ. என்னை நீ சரியாக நீ புரிந்து கொள்ளணும். என்னிடத்தில் நீ சரியா வரணும். சில நேரங்கள்ல ஊழியமே நம்மளுக்கும் ஆண்டவருக்கும் நடுவுல வர்றதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எந்த ஒரு உறவானாலும் சரி, எந்த ஒரு காரியமானாலும் சரி, எந்த ஒரு ஊழியமானாலும் சரி, எந்த ஒரு விருப்பமானாலும் சரி, எனக்கும் ஆண்டவருக்கும் வேண்டாம் சார். வேண்டவே வேண்டாம். வேண்டவே வேண்டாம். திஸ் மெசேஜஸ் கீப் ஆன் ரிப்பீட்டிங் அகெயின் அண்ட் அகெயின். தாவீது வாழ்க்கையில நம்ம அத வாசிக்கிறப்ப, அது அப்படியே வந்து கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அது அவன் ஆனா என்ன நடக்குது? யோவாப வந்து சாலமோன் கொன்று போடுறான். ஏன் கொன்று போடுறான் அப்படின்னா, அடோனிஜா வந்து ராஜாவாக்குறதுக்கு அவங்கலாம் ஒரு சூழ்ச்சி செய்றாங்க. அத சாலமோன் ராஜா கண்டுபிடிச்சிடுறான். கண்டுபிடிச்ச உடனே அவன இங்கே அப்பொழுது ராஜா அவனை நோக்கி, "அவன் சொன்னபடியே நீ செய். அவனைக் கொன்று அடக்கம் பண்ணி இவ்விதமாய் யோவாப் முகாந்திரம் இல்லாமல் சிந்தின இரத்தத்தை என்னை விட்டும், என் பிதாவின் வீட்டை விட்டும் விலக்கிப் போடு" அப்படின்றான். அதாவது இந்த சென்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் பாருங்க. சாலமோன் ராஜா இத சொல்றது. அதுக்கு முன்னாடி வசனங்கள்லாம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, யோவாப் சொல்லிருவான். அவனுக்கே தெரிஞ்சிரும். நம்ம வந்து கலகம் பண்ணிட்டோம். இப்ப நம்ம சாலமோன் நம்மள சும்மா விடமாட்டான் அப்படின்னு சொல்லி, "நான் இங்கேயே செத்து போறேன்" அப்படின்னு சொல்றான். அப்ப அப்ப இருந்த தளபதி இடத்துல சாலமோன் சொல்றான், "நீ அவன் சொன்னபடியே செஞ்சு கொன்னு போட்டுரு, அடக்கம் பண்ணிரு." அதுக்கப்புறம் உள்ள வசனத்த கவனமா பாருங்க. இவ்விதமாய் யோவாப் முகாந்திரமில்லாமல் சிந்தின ரத்தத்தை என்னை விட்டும் சாலமோன் ஞானி சொல்றான். அவன் சிந்தின ரத்தத்தை எனக்கும் ஒரு பங்கு இருக்கிறது. அதை விட்டு அத போடு. பயங்கர காம்ப்ளிகேட்டடா இருக்குல்ல. அதாவது ஒரு பங்கு இருக்குது நம்மளுக்கு. நம்ம ரத்தம் சிந்தல. சாலமோன் வந்து ரத்தம் சிந்தல. தாவீது ரத்தம் சிந்தல. ஆனா தாவீது அவனுக்கு பொறுப்பு கொடுத்திருந்தபடியால், இந்த ரத்தத்தினுடைய சம்பந்தம் இல்லையா? ரத்த கறை அப்படின்னு சொல்லலாம். இது இருக்குது. என்னை விட்டும், என் பிதாவின் வீட்டை விட்டும் விலக்கிப் போடு. அவன் தன்னைப் பார்க்கிலும் நீதியுள்ள நற்குணமுள்ள 2 பேராகிய நேரின் குமாரர் அப்னேர் என்னும் இஸ்ரவேலின் படைத்தலைவன் மேலும், ஏதீரின் குமாரன் அமாசா என்னும் யூதாவின் படைத்தலைவன் மேலும் விழுந்து, என் தகப்பனாகிய தாவீதுக்கு தெரியாமல் அவர்களை பட்டயத்தால் கொன்று அவனுடைய இரத்தப்பழியை கர்த்தர் அவனுடைய தலையில் மேல் திரும்ப பண்ணுவாராக. பழிகள் இது நம்ம அடுத்து தொடர்ந்து அடுத்து வந்து கொண்டே இருக்கும். நீங்க ரொம்ப சங்கீதம் அ ஸ் அ தாவீது அத சொல்லுவாப்ல. 51வது சங்கீதத்துல அவன் அந்த மன்னிப்பு பாடலை பாடும் பொழுது,
தேவனே 14, 51, 14 தேவனே, என்னை இரட்சிக்கும் தேவனே, இரத்தப் பழிகளுக்கு என்னை நீங்கலாக்கி விடும். அப்பொழுது என் நாவோ உம்முடைய நீதியை கெம்பீரமாய் பாடும். உங்களுடைய நீதி புரிந்து கொள்ள முடியாத ஒரு நீதி. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆண்டவருக்கு மட்டும் பிரியமா இருக்கிறது அப்படின்றது ஒரு கணக்கு. மனுஷன நம்ம எப்படி ட்ரீட் பண்றோம்ன்றது பயங்கரமா ஆண்டவரோட கணக்குல இருக்குது. நெறைய பேர் இன்னைக்கு நம்ம ஆட்கள வஞ்சகப்பட்டு போறது, ஏமாற்றப்பட்டு போறது இந்த விஷயத்துல தான். நான் ரொம்ப நல்லா பைபிள் படிக்கிறேன். நான் ரொம்ப நல்லா இது பண்றேன். இன்னும் ஊழியம் பண்றேன். அப்படி இப்படிம்பாங்க. ஆ மனுஷர்களோடு நீங்க பேசுகிற வார்த்தைகள் இந்த உற்று கவனிக்கிறார். உற்று கவனிக்கிறார். எப்படி நான் ட்ரீட் பண்றேன்? பணம் படைத்தவர்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் குடுக்குறேன். ரோட்ல கிடக்கிற ஒருத்தவங்கள நான் சட்டையா அப்படி பார்க்கிறேன். அதெல்லாத்தையும் ஆண்டவர் பார்க்கிறார். எல்லா உள்ளத்தின் உள்ளந்திரியங்களை ஆண்டவர் வெளியரங்கமாய் ஆண்டவர் பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவரே, உம்முடைய நீதியின்படியே நான் ஜனங்களை நடத்த எனக்கு உதவி செய்யும். தேவையில்லாத வார்த்தைகள் நான் பேசியிருப்பேன் அப்படின்னு சொன்னா, என்னை மன்னித்தரலாம். நீங்க அதெல்லாம் குறிச்சு நம்ம இந்த பிராயச்சித்தம் அப்படின்றத குறிச்சு தான் அடுத்து நம்ம பார்க்க போறோம். சோ இப்படியே அவர்களுடைய இரத்தப் பழி என்றும் யோவாபுடைய தலையின் மேலும், அவன் சந்தேகர் தலைமையிலும் திரும்பவும், தாவீதுக்கும், அவன் சந்ததியாருக்கும், அவன் வீட்டாருக்கும், அவன் சிங்காசனத்துக்கும் என்றென்றைக்கும் கர்த்தரால் சமாதானம் உண்டாயிருக்கும் கடவது என்றான். அப்படியே யோய்தாவின் குமாரன் பெனாயா போய் அவன் மேல் விழுந்து அவனை கொன்று போட்டான். அவன் வனாந்திரத்திலே இருக்கிற தன்னுடைய வீட்டில் அடக்கம் பண்ணப்பட்டான். யோவாபுடைய முடியுது. அடுத்து பாருங்க. திருப்பி அகைன் வி கம் பேக் டூ த நீதி தான். இன்னைக்கு ஃபுல்லா நீதி தான். கிபியோனியருக்கு ஒரு நீதி. இது ஒரு சம்பவம் நடக்குது. 1 சாமுவேல் 2 சாமுவேல் 21வது அதிகாரத்துல 3 வருஷம் பஞ்சம் வருது. தாவீதின் நாட்களில் 3 வருஷம் ஓயாத பஞ்சம் உண்டாயிருந்தது. இப்பொழுது தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் விசாரித்தான். ஆண்டவர் சொல்றார், என்ன சொல்றார்? கர்த்தர் கிபியோனியரை கொன்று போட்ட சவுலுக்காகவும், இரத்த பிரியரான அவர் வீட்டாருக்காகவும் இது உண்டாயிற்று என்றார். ஆர் யூ வித் மீ? என் கூட இருக்கிறீங்களா? 3 வருஷம் பஞ்சம். தேசத்துல பஞ்சம். தொடர்ச்சியா வந்த உடனே ஆவிக்குரிய கண்கள் கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்கிறது. அந்த இன்ஸ்பிரேஷன் ஏதோ சம்திங் ராங் ஆண்டவரே. கர்த்தருடைய சமூகத்துல போய் விசாரிக்க பழகணும். இஃப் யூ ஃபீல் சம்திங் ராங் சம்வேர், தொடர்ச்சியா பாதுகாப்பு இல்லாம போகும் பாருங்க. ஒரு வீட்ல மாறி மாறி சிக்காயிட்டே இருப்பாங்க. இவங்க சிக்காவாங்க, அடுத்து அவங்க சிக்காவாங்க, அடுத்து அவங்க சிக்காவாங்க, அடுத்தவங்க சிக்குவாங்க. இது நார்மல் இன்ஃபெக்ஷன் கிடையாது. நார்மல் இன்ஃபெக்ஷன் எல்லாம் ஒரே அப்படியே ஆயிரும். அப்படியே மாறி மாறி ஒரே கைண்ட் ஆஃப் சிக்னஸா இருக்கும். தேவையில்லாத செலவுகளா இருக்கும். அதனால நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும். இது நீங்க ஆவிக்குரிய கண்கள் இல்லாம மாம்ச கண்கள்ல பார்த்தீங்கன்னா, பயங்கரமா சொதப்பிருவீங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த டீச்சிங்க கேட்கிற நீங்க. ரொம்ப பொறுமை, ரொம்ப ஞானம், ரொம்ப கிருபை. கெஸ் பண்ணிறக்கூடாது. ஆவியானவருடைய அந்த அந்த ஒரு என்ன சொல்ல, ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷன் நம்மளுக்கு வேணும். ஆ ஒரு ஃபேமிலி நாங்க மத்திய பிரதேஷ்ல நாங்க பார்த்தோம். அவங்க வீட்ல ஒவ்வொரு ஜெனரேஷன்ல ஒரு விடோ இருப்பாங்க. ஒவ்வொரு ஜெனரேஷன். ஒவ்வொரு ஜெனரேஷன்ல ஒரு விடோ. தட்ஸ் நாட் சம்திங் ரைட் இல்லையா? சரியானது கிடையாது. அப்ப ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம உட்காரணும். இந்த அடுத்து அந்த ஃபேமிலில அடுத்து ஒரு மேரேஜ் நடக்குது. சோ அப்ப நாங்க அதுக்கு போகுறோம். அப்ப ஆண்டவர் அந்த இன்ஸ்பிரேஷன குடுக்குறார். ஏன்னா அந்த மேரேஜ்க்கு நாங்க தப்பி தவறி போகல அப்படின்றது தெரியுது. அப்ப அந்த மேரேஜ்க்கு போன பிறகு நான் ஜெபம் பண்ணன்றப்ப ஆண்டவர் இல்ல நீங்க இங்க இந்த குடும்பத்துக்காக நீ ஜெபம் பண்ணணும்னு சொல்றார். அப்ப அந்த நியூ கப்ல நாங்க கூப்ட்டு நீங்க எங்க கூட ஒரு நாளாச்சும் ஜெபம் பண்ணணும். நல்ல பிரேயர் பண்ணி இல்லையா? அவங்க ஆண்டவருக்குள்ள இருந்தாங்கன்னா, சிலுவை நிழல்ல வந்துட்டாங்கன்னா, எனி சாபங்கள் ஆண்டவர் சிலுவையில என்ன செஞ்சுட்டார்? ஜெயித்து விட்டார். ப்ராப்ளம் என்ன? சிலுவையின் நிழலில் வராம அங்க இருக்கிற நபர்களால தான். ரட்சிப்பு ஒரு அரை குறையா இருக்கும். சும்மா ஜெபம் பண்ணுவாங்க, சும்மா சர்ச்சுக்கு போவாங்க, சும்மா ஏதோ கனிய குடுப்பாங்க. இப்படி லைட்டா இருப்பாங்க. அவங்கள ஆழமான ஆண்டவருடைய ரிலேஷன்ஷிப்க்குள்ள கொண்டு சொல்லி லைட்டா சொல்ட்டோம் நாங்க. யூ ஹேவ் டூ பி கேர்ஃபுல். அதனால நீங்க அப்படிலாம் இல்ல. நீ நீங்க ஆண்டவர்ட்ட உண்மையா இரு. சிலுவையின் நிழலில வா.
சிலுவையில ஆண்டவர் எல்லா சாபத்தையும் அவர் ஒன்ஸ் ஃபார் ஆல் பினிஷ் பண்ணிட்டார். எல்லா சாபங்களையும் எடுத்து விட்டார். என்ன ஒரு நற்செய்தி! இதை அறியாம என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். அறிவில்லையே. இப்ப ஆண்டவர் நம்ம எப்படி நம்ம ஃபேமிலிஸ் எடுப்பாங்க அப்படின்னா, ஒரு ஆப்ஷனா தான் எடுப்பாங்க. அதாச்சும் பிரேயர்லாம் போறாப்ல, அதெல்லாம் வர்றாப்ல. இதுல வேலைக்கு ஆகாது. They should have a deep commitment. ஆண்டவரே நீர்தான் என் வாழ்க்கையில ரட்சகர்ன்னு சொல்லி ஆழமான ரட்சிப்புக்குள்ள நடத்தணும். ஒரு ஹோம்வொர்க் குடுக்குறேன். நீங்க எழுதி வச்சுக்கிடுங்க. ஃபேமிலில உள்ள ஒவ்வொருத்தரும் ரட்சிப்பின் அனுபவம் கரெக்ட்டா அடைஞ்சுட்டாங்களா? அவங்க எல்லாத்தையும் கரெக்ட்டா அந்த சால்வேஷனுக்குள்ள நடத்துறது உங்களுடைய பொறுப்பு. இம்மீடியேட் ஃபேமிலி, எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி. அந்த புத்தியுள்ள ஒரு ஸ்திரீ, புத்தியுள்ள ஒரு நபராக மென்னோ, விமனோ யாரா இருந்தாலும் இந்த செய்தியை கேட்கிறவங்க நீங்க. யூ ஹேவ் டு ஆக்ட் ஆஸ் அன் எக்ஸ்ட்ரோவர்ட்டா நீங்க ஆக்ட் பண்ணணும். ஆண்டவர் எடுத்து பயன்படுத்த சும்மா இந்த 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 பைபிள் ஸ்டடிக்கு வந்து சும்மா அப்படியே கேட்டுட்டு போறதுக்காக ஆண்டவர் உங்களை இங்கே கொண்டு வரல. பல குடும்பங்கள்ல இருக்கிற அந்த சாப கட்டுகள் வேறே இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையினாலும் அவருடைய ரத்தத்தினாலும் முற்பதற்கு ஆண்டவர் உங்களை அழைச்சு எப்படி சார் முறிக்க முடியும்? ஒரு பெரிய விசேஷ உபாச ஜெபம் கிடையாது. சிலுவையில் பக்கத்துல நீங்க கூட்டிட்டு வாங்க. ஆழமான ஒரு ரிலேஷன்ஷிப்ப பில்ட் பண்ண சொல்லுங்க. இங்கே ஜெயம் உண்டாகும் பாருங்க. 3 வருஷம் தொடர்ந்து இங்கே காணப்பட்டது. ஆண்டவர் சமூகத்துல விசாரிக்கிறார். ஆண்டவர் சொல்ற கிபியோன் யார் இந்த கிபியோன்? கிபியோன்றது யார்? ஜோஷுவா காலத்துல ஜோஷுவாவை ஏமாத்தினவர்கள் அப்படின்றது மறந்து போகக்கூடாது. யோசுவா 9:9 நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அதற்கு அவர்கள் உம்முடைய தேவனாகிய கர்த்தரின் நாமத்தில் பிரஸ்தாபத்தை கேட்டு நீங்க ஃபுல்லாத்தையும் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப டீட்டெயில்டா நான் வந்து போக விரும்பல. ஆ நீங்க போய் வாசித்து பாருங்க. என்ன பாயிண்ட் நான் மட்டும் சொல்லிர்றேன். என்ன பாயிண்ட் நான் சொல்றேன் அப்டின்னா, அவங்க ஏமாத்தி ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டாங்க. சரியா? யோசுவாவோட உடன்படிக்கை பண்ணிட்டாங்க. ஆனா, ஆ உடன்படிக்கை பண்ணிட்டாங்க. பண்ண பிறகு தான் யோசுவாவுக்கு தெரிய வருது. ஐயோ! இவங்க ஏமாத்திட்டாங்க. இவங்க தூர தேசத்து ஆள் இல்ல. இங்க உள்ள ஆட்கள் தான். இஸ்ரவேல் புத்திரர் 17வது வசனம் பாருங்க. இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணுகையில் 3ஆம் நாளிலே அவர்கள் பட்டணங்களுக்கு வந்தார்கள். அந்த பட்டணங்கள் கிபியோன், கெபீரா, பெயோரோத், கிரியாத் ஜேரிம். இந்த 4 ஊருக்காரங்க. ஆக்சுவலா பக்கத்துல ஊர்க்காரங்க தான். கானானியர்கள் தான். ஆனா பயந்து போயி ஏமாத்தி உடன்படிக்கை பண்ணிட்டாங்க. அப்ப அடுத்து பாருங்க 18, 19 முக்கியமான வசனம். சபையின் பிரபுக்கள் அவர்களுக்கு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் பெயரில் ஆணையிட்டிருந்தபடியால் இஸ்ரவேல் புத்திரர் அவர்களை சங்காரம் பண்ணவில்லை. ஆனாலும் சபையார் எல்லாரும் பிரபுக்கள் மேல் முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாம் முறுமுறுக்கிறாங்க. ஏன்? அதெல்லாம் வெட்டி போடுங்க. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கானானியர்கள் உங்கள விட்டு வைக்கக் கூடாது அப்படின்றாங்க. ஆனா உடன்படிக்கை பண்ணிட்டாங்க. 19 வசனம் பாருங்க. அப்பொழுது சகல பிரபுக்களும் சபையார் யாவரையும் நோக்கி, நாங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் பெயரில் அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்தோம். ஆணையிட்டு கொடுத்திருக்கிறோம். ஆதலால் அவர்களை நாம் தொடக்கூடாது. அகைன் ஒன் மோர் ஹோம்வொர்க். நீங்க யாருக்காச்சும் ப்ராமிஸ் பண்ணி எதையாச்சும் நிறைவேற்றாம இருக்கிறீங்களா? காட் இஸ் வெரி சீரியஸ் அபௌட் இட். ஆண்டவருக்கு ஏதாச்சும் ப்ராமிஸ் பண்ணி நிறைவேற்றாம இருக்கிறீங்களா? எத்தன மணிக்கு ஜெபம் பண்ணுவேன், இவ்வளவு மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன், இல்ல உங்களுக்கு இந்த காணிக்கைய குடுப்பேன், இல்ல இந்த இதை குடுப்பேன், இல்ல காணிக்கையா ஊழியங்கள்லாம் விட்டுருங்க. ஜெனரலாவே சில பேருக்கு ஏதாச்சும் குடுக்கணும்னு சொல்லியிருந்தீங்களா? அதுக்கப்புறம் 2வது தடவ மாத்திட்டீங்களா? ஆண்டவர் அதெல்லாம் ஒத்துக்கிடவே மாட்டார். ஒத்துக்கிடவே மாட்டார். ஆணையிட்டு குடுத்திருக்கணும். ஆனா இங்க என்ன என்ன பாருங்களேன். ஆண்டவர் அது ஏமாத்துட்டான். ஆனா சவுல் என்ன நினைக்கிறான், ஆ அதாவது 2வது வசனத்த நான் வாசிக்கிறேன். 2 சாமுவேல் 21:2. அப்பொழுது ராஜா கிபியோனரை அழைப்பித்தான். கிபியோனரோ இஸ்ரவேல் புத்திரரா இராமல் எமோரியரில் மீதியா இருந்தவர்கள். ஓகே. எனக்கு ரொம்ப தெளிவா இருக்கு. அவர்களுக்கு இஸ்ரவேல் புத்திரர் ஆணையிட்டிருந்தும், சவுல் இஸ்ரவேல் புத்திரருக்காகவும், யூதாவுக்காகவும் காண்பித்த வைராக்கியத்தினால் அவர்களை வகை தேடினான். சில பேர் அவன் கொன்னு போட்டான். அதான் நம்ம வாசிக்கிறோம். அதாவது இஸ்ரவேலர்கள் மேல இருந்த வைராக்கியம். ஆனா வீணான வைராக்கியம்.
அத எப்படிடா ஏமாத்துவாங்க? அத எப்படி ஜோஷுவா தப்பு பண்ணிட்டாரு. யோசுவா தப்பு பண்ணிட்டாரு. கொல்லாம விட்டுட்டாரு. அப்பயே கொன்றுக்கணும் இவங்கள. இவங்கலாம் இஸ்ரவேலரே கிடையாது. நம்மலாம் இஸ்ரவேலர். இதே தான் நான் வந்து சொன்னேன். உரியா வந்து அ பெத்செபேலனுடைய கணவன். உரியா வந்து ஏத்தியன் அப்படின்றதுனால, அம் அங்கே தாவீத லைட்டா எடுத்தாப்லயோ, இல்லையா? இந்த கிளாஸ் கிளாஸ் வருது பாருங்க. வேலைக்காரங்க வெளிய இருக்கிறாங்க, ரோட்ல கிடக்குறாங்க. இங்க வந்து கிளாஸ் சிஸ்டம். ஆண்டவர் நல்லா புரிந்துகொள்ளுங்க. ஆண்டவர் எல்லாரையும் அவருடைய சுயசாயலிலே படைத்திருக்கிறார். ஒரு வகையில எல்லாருமே ஆண்டவருடைய பிள்ளைங்க. ஒரு வகையில. அந்த சாயல்ன்றப்ப எல்லாரும் எவ்ரி ஒன் இஸ் கிரியேட்டட் இன் தி இமேஜ் ஆஃப் காட். நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர்கள் புத்திரராகும்படி ஆண்டவர் அதிகாரம் கொடுக்கிறார். அது விசேஷ சலுகை. ஆனா அந்த விசேஷ சலுகை நம்ம பெற்றிருந்தாலும், மற்றவர்களை நம்ம தாழ்வாக நம்ம பார்க்கிற இது ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்றத மறந்து போகக்கூடாது. அப்ப தாவீது வந்து கேட்கிறான். "நீங்க என்ன வேணும் உங்களுக்கு? பணம் கிணம் வேணுமான்னு?" கேட்டா, அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? "எங்களுக்கு பணம்லாம் வேண்டாம். நான் என்ன செய்யணும்?" அப்படின்றப்போ, அவங்க என்ன 7 சவுலோட சந்ததி கேட்கிறாங்க. அவர்கள் ராஜாவை நோக்கி, "நாங்கள் இஸ்ரவேலின் எல்லையெங்கிலும் நிலைக்காதபடிக்கு அழிந்து போக எவன் எங்களை நிர்மூலமாக்கி எங்களுக்கு பொல்லாப்பு செய்ய நினைத்தானோ, அவன் குமாரரில் 7 பேர், சவுலோட சந்ததியில 7 பேர் எங்க கையில ஒப்புக் குடுக்கணும். நாங்க தூக்கில் போடணும்." ராஜா கொடுக்கிறார். இந்த வசனம் ரொம்ப பயங்கரமான வசனம். 14 சவுலின் எலும்புகளையும், அவன் குமாரனாகிய யோனத்தானின் எலும்புகளையும் பென்யமீன் தேசத்து சேலா ஊரில் இருக்கிற அவன் தகப்பனாகிய கீசின் கல்லறையில் அடக்கம் பண்ணுவித்தான். ராஜா கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தார். அதற்கு பின்பு இந்த 7 பேர்லாம் இறந்து போயிட்டாங்க. கொடுத்த பிறகு தேவன் தேசத்திற்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்பதினார். அதுவரைக்கும் அந்த ஜெபம் கேட்கப்படல. அதுவரைக்கும் அந்த ஜெபம் கேட்கப்படல. தேவனுடைய ஜனமே, நம்ம வாழ்க்கையில செய்ய வேண்டிய கடன் நம்ம யாருக்கும் கடன்பட்டவர்களா இருக்கவே கூடாது. அன்புக்கே அன்றி வேற எதுக்குமே நம்ம கடனாளிகளா இருக்கவே கூடாது. எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியதெல்லாம் குடுத்து, செலுத்த வேண்டியதெல்லாம் செலுத்தி, என்னுடைய கைகள் ஆண்டவரே ஒரு சுத்தத்தை நீர் எனக்கு நீங்க தந்தருளுங்க ஆண்டவரே. நீதி சரிக்கட்டுகிற தேவனாய் இருக்கிறார். நீதி சரிக்கட்டுகிற தேவனாய் இருக்கிறார். இது புதிய ஏற்பாட்டுல நீங்க பாருங்க. சகேயு சொல்லுவோம். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்தியிலே பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டால், நாலத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன். 2 பிராயச்சித்தம் பண்றான். என்ன சொல்றான் அப்டின்னா, சகேயு அவனுக்கு தெரியுது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் வீட்ல வந்துட்டாரு. பட் நான் ஆஸ்தியெல்லாம் சம்பாதிச்சது வந்து இட்ஸ் இட்ஸ் நாட் அ ரைட் கைண்ட் ஆஃப் இன்கம். பாதிய நான் ஏழைகளுக்கு குடுத்துர்றேன். அநியாயமா யார்ட்டயாச்சும் நான் வாங்கியிருந்தேன்னா, நாலத்தனையாய் திருப்ப குடுக்கிறேன். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே என்று சொல்லி அவர் போயிட்டாரு. பட் ஆனா அதுக்கப்புறம் யோசிச்சு பாருங்க. சகைவு என்ன செஞ்சிருக்கணும்? ஐயோ! டைரி எடுத்து யோசித்து பார்க்கணும். எழுதணும். யார் யாருக்கெல்லாம் நான் வந்து தேவையில்லாம நான் வாங்குனேன். தேவையில்லாத வாங்குனது எப்ப? 4 வருஷத்துக்கு முன்னாடி, 5 வருஷத்துக்கு முன்னாடி. நம்ம திருப்பி குடுக்குறது எப்படி குடுக்கணும்? ஒன்ஸ் ஆர் ட்வைஸா? 4 டைம்ஸ் ஓவர். 4 டைம்ஸ் ஓவர். The justice of God. Justice of God. இந்தியன் ஜஸ்டிஸ் சிஸ்டத்திலே இதெல்லாம் இருக்குது. ரெட்ரிபியூஷன். நெறைய லால இது இருக்குது. ஆண்டவர் இவ்வளவுதான் ஆண்டவருடைய நீதி வந்து அது சரி செய்யப்படும். அ ரொம்ப சின்ன காரியமா இருந்தாலும் சரிதான். மற்றவங்களோட புக்ஸ் எடுத்துட்டு வர்றது, மற்றவங்களோட திங்ஸ் நம்ம வீட்ல இருக்கக்கூடாது. மற்றவங்களுடைய காசு நம்ம வீட்ல இருக்கக்கூடாது. மற்றவங்களுடைய வேர்வை நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது. அம் இல்லையா? இன்னொருத்தவங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. ஏன் நம்ம ரொம்ப அந்த வேர்வைக்கு மதிப்பு குடுக்கணும். வேர்வைக்கான அந்த மதிப்பை நம்ம திருப்பி செலுத்திறணும். கரையத்த குடுத்துறணும். ரத்தம் வந்துரவே கூடாது. ரத்தத்த ரத்தம் நம்ம நம்ம யாரும் டைரக்ட்டா நம்ம இது பண்ண போறது கிடையாது. பட் நம்மளுக்கு இந்த சொத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ப்ராப்பர்ட்டீஸ்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். உண்மையான அந்த உழைப்புல இருந்து வந்த அதுனா ஓகே, ஓகே. ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, உம்முடைய சித்தம் இல்லாத இரத்த கறைப்பட்ட
எந்த ஒரு காரியமும் எங்க வீட்டுக்குள்ள வரக்கூடாது ராஜா. வீட்டுக்குள்ள வரக்கூடாதுப்பா. ரொம்ப ஜாக்கிரதையா இரு. ஆழத்தனியாக திரும்பி கொடுத்தேன். இதைத்தான் வந்து தி பிரின்சிபல் ஆஃப் சோயிங் அண்ட் ரீப்பிங் நம்ம சொல்றோம் இல்லையா? ஆ தேவன் நம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். சோ அத அறுக்கிறது வந்து அவனே அறுக்கிறது கிடையாது. சில சமயம் அடுத்த தலைமுறை அறுத்துக் கொண்டு இருக்கும். பாருங்க. என்ன ஒரு பரிதாபம்! என்ன ஒரு பரிதாபம்! அது விசேஷமாக இந்த ஆண்டவர் பணியில இருக்கிறவங்க தான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த எஸ்பெஷலி அந்த 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 ஊழியத்துக்கு பக்கத்துல இருக்கிறவங்க. இல்லையா? இப்ப நம்ம டயசியன்ஸ் எல்லாம் நீங்க எடுத்தீங்கன்னா, அந்த ஊழியம் ஊழியத்துல இருந்து வர்ற பணங்கள், அதெல்லாம் எப்படி சுத்தமான பணங்களா? இல்லையா? காரியங்கள் அதெல்லாம் நம்மளுக்கே தெரியும். அநியாயமா எதுவும் வந்திருக்குதா? ஆண்டவரே எங்கள பாதுகாத்துக் கொள்ளுங்க. நெறைய டைம் ஆண்டவரே அது தட்டி விடுவார். நம்மளுக்கு தேவையில்லாத நஷ்டம் வரும். அது நம்மளுக்கு புரியாது. ஐயோ! அது எனக்கு தொலைஞ்சு போச்சு அப்படின்போம். யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்கன்போம். எனக்கு அத ஏமாத்திட்டு குடு எனக்கு ஒரு சொத்தெல்லாம் புடுங்கிட்டு விட்டாங்க அப்படின்போம். அதெல்லாம் நல்லதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது. ஆண்டவர் கிருபையில அதெல்லாம் தட்டி விடுவார். அதெல்லாம் உனக்கு வேண்டாம். ஆபிரகாமின் ஆசீர்வாதம். நான் தான் உனக்கு ஆசீர்வாதம். நான் தான் உனக்கு சொத்து அப்படின்னு சொல்லுவாரு. சோ இப்படிப்பட்ட நீதியின் தேவனாக இருக்கிறார் அப்படின்றத நம்ம மறந்து போக வேண்டாம். கடைசியாக 2 சாமுவேல் 22ம், சங்கீதம் 18ம் வந்து தாவீதினுடைய நன்றி பாடல். 2ம் கிட்டத்தட்ட ஒரே அதிகாரம் தான். காப்பியிங் எரர் அப்படின்னு சொல்லுவாங்க. எபிரேய இதுல வந்து ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி இருக்கும். பட் டிரான்ஸ்லேஷன்ல கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருக்கும். பட் எல்லா சென்ஸும் வந்து இந்த 2 அதிகாரங்களும் ஒரே அதிகாரங்கள் தான். தாவீது தன்னுடைய ஆ முழுமையான வாழ்க்கையினுடைய அந்த ஒரு என்ன சொல்ல யூலோஜி அப்படின்னு சொல்லலாம். அத வந்து அப்படியே அருமையாக அவர் அப்படியே சொல்லுவார். சோ அத நீங்க நீங்க வாசிக்கலாம். 20 கர்த்தருடைய சித்தமானால் நாளைக்கு இத நம்ம வாசிப்போம். இத 22 அது 23, 24 அதிகாரங்கள நம்ம நாளைக்கு நம்ம தியானிக்கலாம். எஸ்பெஷலி 23, 24. சோ ஆண்டவர் நம்மையும் இந்த படிப்பினைகள், இந்த காரியங்கள்ல இருந்து அநேக காரியங்களை கற்றுக் கொண்டிருக்கிறார். நீதியின் சிங்காசனம், நீதியும் நியாயமாய் தாவீது செய்தான். இல்லையா? ஆண்டவருடைய சென்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் நான் சொன்னேன் இல்லையா? தாவீது என் இதயத்துக்கு ஏற்றவன் ஆண்டவர் ஏன் சொல்றாரு? இன்னொரு பாயிண்ட் இன்னைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு குடுத்திருக்காரு. என்ன அப்படின்னா, தி சென்ஸ் ஆஃப் ரெட்ரிபியூஷன், தி சாட்டிஸ்ஃபைட் ஹார்ட் ஆஃப் காட். ஆண்டவருக்கு இந்த நாள தனியா திருப்பி செலுத்தினா தான் ஆண்டவருடைய இருதயம் வந்து அப்படியே அமருது. அந்த 7 பேர் செத்து போன பிறகுதான் ஆண்டவருடைய இருதயம் அப்படியே அமைதியாகுது. இதுவரைக்கும் ஆண்டவருடைய இருதயம் கொந்தளிச்சுக்கிட்டே இருக்குது. இந்த சென்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து இன்னும் ஃபுல்ஃபில் ஆகல. இத நல்லா புரிந்து கொள்ளணும் நீங்க. ஏன்னா இத நீங்க புரிந்து கொள்ளல அப்படின்னா, சிலுவைய புரிந்து கொள்ளவே முடியாது. ஆண்டவர் வந்து பாவங்களை ரைட் ஆஃப் பண்றவர் கிடையாது. ரைட் ஆஃப் புரியுதா உங்களுக்கு? ரைட் ஆஃப்னா அப்படியே கேன்சல் பண்றவர் கிடையாது ஆண்டவர். அவருடைய நீதியும், நியாயமும் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த அநியாயத்தையும், அந்த அக்கிரமத்தையும் அது இன்னொரு பலி வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்ப இந்த உலகத்தினுடைய பாவங்கள் வந்து ஆண்டவருடைய இருதயத்தை கொந்தளிக்க பண்ணும் பொழுது, குமாரனுடைய மரணம் தான் சாதாரண மரணம் கிடையாது. அணு அணுவாக அடிக்கப்பட்டு, அவமானப்படுத்தப்பட்டு, சிதைக்கப்பட்டு, உடைக்கப்பட்டு, கிழிக்கப்பட்டு, கல்வாரி சிலுவையிலே அவமானப்படுத்தப்பட்டு, அரை நிர்வாணமாக என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்ன்னு சொல்லி அந்த கதறுகிறதை கேட்டு எப்படி அவர் கொலை செய்யப்பட்ட வழியே ஆண்டவருடைய இந்த நீதி சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஆண்டவருடைய இந்த நீதியும், நியாயத்தையும், நியாய தீர்ப்பையும் நம்ம புரிந்து கொள்ளாட்டி, சிலுவையை நம்ம ஒரு காலம் புரிந்து கொள்ளவே மாட்டோம். ஆண்டவரே, உம்முடைய எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணோம். உம்முடைய இந்த நீதி, உம்முடைய இந்த நியாயம், இதை புரிந்து கொள்ளவே பயங்கரமா இருக்கிறது. ஆலோசனையாய் திருப்பி கொடுக்க சொல்லுகிறேன். ஆண்டவரே, தேவையில்லாத நபர்களுக்கு நான் இடம் கொடுக்காதபடிக்கு என் வாழ்க்கையில எந்த விதமான அடுத்த நபர்களுடைய கண்ணீரோ, அடுத்த நபர்களுடைய ரத்தங்களோ, அடுத்த நபர்களுடைய வேர்வைகளோ வராதபடிக்கு என்னுடைய குடும்ப எல்லைகளையும், ஊழிய எல்லைகளையும் நீர் பாதுகாத்துக் கொள்ளும் ஐயா. பாதுகாத்துக் கொள்ளும்.
தாவீதினுடைய அந்த நீதி, இந்த நியாயத்தையும் தேவரீர் இன்றைக்கு வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரு மேலையும் நீர் பொழிந்தமைக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு மனிதனையும் நீர் பார்க்கிற வண்ணமாய் நாங்கள் பார்க்க, நீர் நடத்துகிற வண்ணமாய் நாங்கள் நடத்த, எங்களை வெளிப்படுத்த எங்களுடைய ஆட்டிடியூட நீர் மாற்றிரு ராஜா. இன்னிலிருந்து மாற்றிரு ஆண்டவரே. வெறும் வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல. Let there be dynamic change in perspective, O Lord. கண் பார்வைகள், கண் நோட்டங்கள் எல்லாம் மாறட்டும், மாறட்டும், மாறட்டும் ஆண்டவரே. தகப்பனே, தேவையில்லாத இன்செக்யூரிட்டிஸ், பயங்கள் எல்லாத்தையும் நீர் எடுத்து போடு. எங்கள் பொறுப்பை நீர் உணர்த்தி இருக்கிறீர். அந்த புத்தியுள்ள ஸ்திரீ இந்த பட்டணத்தை காப்பாற்றினது போல ஆண்டவரே, நாங்களும் எங்கள் ஆண்டவரே பட்டணத்தையும், தேசத்தையும், குடும்பத்தையும் காப்பாற்ற எங்களுக்கு உதவி செய். நீரே பெரிய காரியங்களை செய்துள்ள ராஜா. ஜெயமாய் நடத்தீர், ஜெயமாய் நடத்தீர்கள். பிரசனத்தால மூடி மறைத்து இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.